ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, டிஆர்பி அப்படின்ற அந்த போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து டிஎன் டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 11/8/2025 அப்படிங்கிற அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதி வந்து 15. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாருமே வந்து சுதந்திரத்தை நம்ம வாங்கின அந்த சுதந்திரத்தை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, சந்தோஷமா அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க. அண்ட் அதே மாதிரி சந்தோஷமா படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால கூடுதலாக ஐஎன்எம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேவா, அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னுமே ஒரு சுதந்திரம் பத்தின அந்த ஒரு தாட் இருந்துட்டும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் போர்ஷனையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஐஎன்எம் சார்ந்த அந்த தகவல்கள், சுதந்திர போராட்ட சார்ந்த தகவல்களை இன்னைக்கு படிங்க. ஓகேவா, சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த டிஎன் டெட் அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாமுக்கும் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகேவா, சரி, இந்த எக்ஸாமுக்கான நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து 11ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தேதி 15ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தரோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி, நான் சொன்ன மாதிரி இந்த முக்கியமான நாட்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த போர்டை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய போர்ட்ஸ் இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அது மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கான போஸ்டிங்லாம் இவங்க போடுவாங்க. அதே மாதிரி டிஎன்எஸ்யூஆர்பி இவங்க வந்து போலீஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிசிஎஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான போஸ்டிங் அலர்ட்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு போர்டு தான் வந்து டிஆர்பி அப்படிங்கிறது, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதை ஷார்ட்டாக டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நிறைய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட், அதாவது பாலிடெக்னிக் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை வந்து 11th 12th டீச்சர்ஸாக இருக்கலாம், 1 to 5, அப்புறம் வந்து இடைநிலை ஆசிரியர்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் டீச்சர்ஸ் ரிலேட்டடான டீச்சிங் ரிலேட்டடான எல்லா போஸ்டிங்கும் இந்த போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுற ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன் டெட். அது என்ன டிஎன் டெட் அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு வந்து வைப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, குரூப் 2 அண்ட் குரூப் 2A எப்படி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமும் அப்புறமா மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த டெட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த டெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டித் தேர்வை வந்து எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த குரூப் 2 அண்டு இந்த டெட்டு டீச்சர்ஸ்க்கான இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க, அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க, அதில் பாஸ் பண்ணியிருந்தா போய் மெயின்ஸ் எழுதுவாங்க. இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே இப்போ சப்போஸ் இதில் பாஸ் பண்ணலை, இல்லை பாஸ் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணலை அப்படின்னு ஒரு ஸ்டேட் வருது, மறுபடியும் அடுத்தது குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ மறுபடியும் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க, மறுபடியும் மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரும். ஆனால் இங்கே டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கக்கூடியவங்க டெட் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க, பேப்பர் 1, பேப்பர் 2. அந்த எந்த எக்ஸாமுக்கு அவங்க குவாலிஃபையோ அந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த டெட்டில் வந்து ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இடையில 7 இயர்ஸ்னு வச்சுருந்தாங்க, இப்போ லைஃப் டைமுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இவங்க இந்த டெட்டு கிளியர் பண்ணோன்னா அடுத்தது அந்த போட்டித் தேர்வு வந்து எழுதணும். ஓகேவா, சப்போஸ் இந்த போட்டித் தேர்வில் அவங்க பாஸ் ஆகலை, மெரிட்டில் செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்து மறுபடியும் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இவங்க அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை, நேரடியாக இந்த போட்டித் தேர்வு அப்ளை வரும் இல்லையா, அப்போ அவங்க நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா. இல்லை நான் வந்து இந்த டெட் எழுதியிருக்கேன், மறுபடியும் டெட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அவங்க மறுபடியும் டெட் எழுதலாம். பட் ஆனால் அவங்க எழுதாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஒரு தடவை டெட் பாஸ் பண்ணால் அவங்க அதை லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கவனிக்கப்படுது. ஓகே, சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கியமான இந்த நாட்களை கவனிங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி, அதாவது நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கே வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா கரெக்ஷன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்கான கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுப்பாங்க. எல்லா எக்ஸாமுக்கும் அது மாதிரி தருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1 அப்படிங்கிறது ஒரு 1 to 5 வரைக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு உள்ளது. அப்படி பார்க்கும்போது பேப்பர் 2ங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ யாரெல்லாம் 2 எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரே நாளில் 2ஐயும் கண்டக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2 எக்ஸாமையும் தனித்தனியாக அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1/11 2/11 சொல்லி பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பேப்பர் 1 எக்ஸாமுக்கு அவங்க வந்து 15ஆம் தேதி நடக்கும் அப்படின்னும், அதே மாதிரி பேப்பர் 2 எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டை மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் மாற்றிக்கோங்க. அது என்ன மாற்றிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பேப்பர் 1 வந்து 15ஆம் தேதி நடக்கும், பேப்பர் 2 வந்து 16ஆம் தேதி நடக்கும். என்ன மந்த் அப்படின்னா 11th. ஓகேவா? நவம்பர் மந்த். ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, மினிமம் 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரை இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பேப்பர் 1க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பேப்பர் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேப்பர் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் 1 to 5 வந்து டீச்சர்ஸாக போய் பிளேஸ் ஆவாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து பேப்பர் 2. இதில் கிளாஸ் 6 to 8. ஓகேவா? ஸோ 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கானது. ஸோ இதுலையும் வந்து என்னது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பேப்பர் 2 எழுதக்கூடியவங்க. சப்போஸ் என்கிட்ட 2 குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், பேப்பர் 1க்கு தனியாக அப்ளை பண்ணணும், பேப்பர் 2க்கு தனியாக அப்ளை பண்ணணும், ஃபீஸ் தனித்தனியாக பே பண்ணணும். ஓகே. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட டைப். அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடந்தது. ஓகேவா? ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருந்ததுனால இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். ஓகேவா? லாஸ்ட் டைம் நடந்ததுக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய சின்ன டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அடுத்தது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். டோட்டல் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் இருக்கும். 150மே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். ஏபிசிடி வச்சு நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் நடக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். ஸோ பாருங்க, உங்களுக்கு அந்த பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1, அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ஸுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர் ஆகிறதுக்கான அந்த பேட்டர்ன். இது வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சைக்காலஜின்னு சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பெடகாலஜில இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த 30 கொஷினுக்கு 30 மார்க், ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது. ஸோ இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் ரெண்டுத்துலையுமே இருக்கும், பைலாங்குவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடகாலஜி வந்து மெயினாக 6 to 11 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அதில் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் தான் சூஸ் பண்ணீங்க. இருந்தாலும் அதர் லாங்குவேஜஸும் இருக்குது, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து 30 கொஷின்ஸ் வரும். அதுலேயும் 30 மார்க். எல்லாத்துலேயுமே ஒரு கொஷனுக்கு 1 மார்க் தான். ஓகேவா? அடுத்தது லாங்குவேஜ் 2. கட்டாயம் தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு. ஓகேவா? தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு. ஸோ இங்கிலீஷ்லேருந்து 30 கொஷின் வரும். அடுத்தது மேக்ஸ்லேருந்து 30 கொஷின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ், இதுலேருந்து 30 கொஷின். ஸோ 30 வரும். இந்த மேக்ஸும் இவிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சயின்ஸ் சோஷியல் ரெண்டு கலந்த கொஷின்ஸ். ஓகேவா? சயின்ஸ்லேருந்து 15, சோஷியல்லேருந்து 15 அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லாமே பைலாங்குவல் தான் வரும். டோட்டலாக 150 கொஷின், 150 மார்க்ஸுக்கு இது கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு இத்தனை % வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இதில் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த பெடகாலஜியில் என்ன படிக்கணும், லாங்குவேஜ் ஒன்றில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஜென்ரலாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் நீங்கள் வந்து யூஸ்வலாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஓகேவா. ஸோ வந்து கட்டாயம் இந்த டெட் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க வந்து கட்டாயம் டிஎன்பிஎஸ்சியும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். என்ன கூடுதலாக இங்கிலீஷும் சைக்காலஜியும் படிப்பீங்க, மற்றபடி பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பேப்பர் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணாவே அது பாஸ் பண்ணிடலாம் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 ஓகேவா. ஸோ இது பேப்பர் 1 ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ பேப்பர் 1 வந்து யாரெல்லாம் குவாலிஃபையோ அவங்களாம் வந்து கட்டாயம் அப்ளை பண்ணுங்க ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 2. பேப்பர் 2க்கான சிலபஸ். ஸோ இது வந்து கொஷின் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக இப்போ 11th 12thலாம் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 11th 12thலாம் படிக்கணும்னு கூட இல்லை. ஜஸ்ட் வந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அப்படின்னாவே கட்டாயம் உங்களால் அந்த பேப்பர் 1 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாமை ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 2. பேப்பர் 2க்கான அந்த பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 150 கொஷின், 150 மார்க்குக்கு கேட்பாங்க. பைலாங்கல்ல தான் இருக்கும். இதில் வந்து பெடகாலஜி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 6லேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த ஏஜ் குரூப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து என்னென்னா 11லேருந்து 14 வயசு வரைக்குமான அந்த ஏஜ் குரூப் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். அதுலேருந்து 30 கொஷின் கேட்பாங்க. அப்புறம் லாங்குவேஜ் 1 கம்பல்சரி தான். இதெல்லாம் நம்ம தமிழ் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவோம். இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அதுக்கான கொஷின்ஸும் அதில் இருக்கும் ஓகேவா. தமிழ் சூஸ் பண்ணுவோம், அதில் வந்து 30 கொஷின் கேட்பாங்க. அது மாதிரி இங்கிலீஷ் கம்பல்சரி, அதுலேருந்து 30 கொஷின் வரும். அடுத்தது மேக்ஸு, அதாவது மேக்ஸ் மேஜர் இல்லை சயின்ஸ் மேஜர் யாராவது இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணணும், வேறு எதுவும் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ மேக்ஸு, இப்போ பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இப்படியெல்லாம் யாராவது முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணணும், அந்த மேக்ஸ் சயின்ஸை சூஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு 60 கொஷின் வந்து கேட்பாங்க ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா சோஷியல் படித்தவங்க அப்படின்னா சோஷியல்லேருந்து 60 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுவே அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தமிழ், அப்புறம் வந்து இங்கிலீஷ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதை யாராவது சூஸ் பண்ணி பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் சயின்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம், சோஷியலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மேக்ஸ் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு அல்லது இந்த சயின்ஸ் இதை தான் சூஸ் பண்ணணும். அது மாதிரி சயின்ஸ் படித்தவங்களும் மேக்ஸ் சயின்ஸுங்கிற இதை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 60 கொஷின் கேட்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. கொஷின் வந்து பைலாங்குவலில் தான் இருக்கும் ஓகேவா. இந்த எக்ஸாமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஒரு யூஜி டிகிரி, பிஎட் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே. சரி, இதில் இந்த சிலபஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலபஸ் கிடையாது இது, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க ஓகே. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ், அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த எக்ஸாம் டேட் 15ஆம் தேதி போய் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ அந்த 15ஆம் தேதி அந்த பேப்பர் 1 எக்ஸாமை எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எழுதக்கூடிய அந்த எக்ஸாமில் 90 மார்க்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 90 மார்க்ஸ் வந்து வாங்கி நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். 90 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா பாஸ், இல்லைன்னா இல்லை. அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இந்த அப்புறம் பிடபிள்யூடி இதில் வரக்கூடிய எல்லாருமே வந்து 82.5 மார்க்ஸ் ஓகேவா. ஸோ வந்து ரவுண்டட் டு 82 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் அந்த பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இந்த தடவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு 60 மார்க் வாங்கினா போதும் அவங்க வந்து டெட் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கும் அதே தான் 90, 82 அப்புறம் 60. ஸோ இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஓகேவா. ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து பிஎஸ்சி, பிஎட் அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க பேப்பர் 2க்கு கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டீட்டெயிலும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 அப்ளை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்சி, பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நானும் அப்படி தான் அப்ளை பண்ணேன், ஏன்னா என்கிட்ட டீட்டெயில் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் அந்த பேப்பர் 1 அப்ளை பண்ணி அதுக்கு பாஸ் ஆயிருந்தேன். பட் ஆனால் போட்டித் தேர்வு இருக்கு இல்லையா, அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த எக்ஸாமுக்கு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விடும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா டீட்டெயில் இல்லாதவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபை கிடையாது அப்படின்னு சொல்லி
ஒரு ஜிஓ இடையில பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து எங்களால் எழுத முடியாமல் போணுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுங்க. ஓகேவா? ஸோ வந்து உங்கள்கிட்ட வெறும் 12th டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் இருக்குன்னா பேப்பர் 1, யூஜி அப்புறம் பிஎட் இருக்குது, இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது, அந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்குன்னா பேப்பர் 2. ரெண்டு பிஎடும் இருக்குது, டிப்ளமோ டிடெடும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபீஸ் பார்த்தரலாம், அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்க்க போகிறதுல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனாக சப்மிட் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸ். நார்மலாக ஒரு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். ஓகேவா? யாரெல்லாம் தவிர அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு 300 ரூபாய். மற்றபடி உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியோ எம்பிசி பிசியில் வரீங்கன்னா 600 ரூபாய் ஃபீஸ். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, 2 எக்ஸாமுக்கும் தனித்தனியாக தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூஸில் தான் வச்சுருக்கீங்களான்றதை பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடிலையும் ஃபோன் நம்பர்லையும் வழியாக தான் வரும். ஸோ அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்பப்போ வெப்சைட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்களா ஓசிக்கு வந்து 90 மார்க்ஸ் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். ஓகேவா? இதில் நீங்கள் ஒரு தடவை 90 மார்க் எடுத்துட்டீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைஃபுக்கு இந்த டெட்டை வந்து எழுத வேண்டாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த போட்டித் தேர்வுக்கு எழுதுனா போதும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த எஸ்டிக்கு மட்டும் இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 60 மார்க்குன்னு சொல்லி. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு 82 மார்க் வாங்கணும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தது, இந்த எக்ஸாம் டேட்டை வந்து மாற்றிருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் இந்த டெட் எக்ஸாம்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் லாஸ்ட் டைமுக்கு இந்த தடவை என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வந்து என்னென்ன டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது, அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் டேட் என்ன, அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு, ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்கு சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான சிலபஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் வந்து யூஸ்வலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமை துணிஞ்சு அப்ளை பண்ணலாம், குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.